வணக்கம். அனைத்து பெற்றோர்களுக்கும் உங்ககிட்ட தான் நான் நிறைய பேசணுன்றதுக்காக இந்த வணக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது யாருக்கு தெரியுமா? நீங்கள் பெற்று வளர்த்துட்டு இருக்கீங்களோ உங்கள் குழந்தைக்காகத்தான். இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சிரமத்தை எதிர்நோக்குறீங்க, எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரம் குழந்தையோட முகத்தை பார்த்து அவங்கள அணைச்சி அவங்ககிட்ட பேசும்போது இருக்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் மறக்கடிச்சோன்னு தான் சொல்லணும். எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும். எல்லா பிள்ளைக்கும் அவங்க அப்பா அம்மா பெரிய பணக்காரங்கன்னு தான் அந்த பிள்ளை நினைக்குமா. எங்கள் அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குமே அப்படின்னு சொல்லுமா. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் தெரியுங்களா, என்னோட அப்பா இந்த உலகத்திலே சிறந்த பணக்காரன்னு அந்த பிள்ளை நினைக்கிற மாதிரியே இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற இந்த பிள்ளை தான் இன்னும் எல்லா பிள்ளைங்களோட சூப்பராக வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கும். இது உண்மை, யாரும் மறக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு எதிர்காலம், அந்த பெற்றோர்கள் குழந்தைக்கு உலகம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இவ்வளோ செல்ல கொடுத்து பாசமாக வளர்த்து அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சியை பார்க்குற நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்த்துடுறீங்க. சேர்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிகமான கடமையை ஆரம்பிக்குது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்களை நானும் பள்ளிக்கூடத்தில் பார்க்குறேன். ஆக பெற்றோர்களை பார்க்கும்போது முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையை சேர்க்கும் போது இருக்கிற அந்த ஆர்வத்தை தொடர்ந்து அந்த 365 நாள் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா அவங்க நான் குறை சொல்ல, நிறைய வேலை இருக்கும், சில சமயம் நேரம் இருக்காது, பிள்ளை சாப்பிட்டா கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவனை பற்றி யோசிக்கிறது கூட அவங்க சில சமயம் டைம் இருக்காது. ஆனால் இருந்த போதும் நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு உங்களை விட யாரும் சிறப்பாக நேரத்தை ஒதுக்க முடியாது, உங்களை விட சிறப்பாக யாரும் எந்த சொல்லி வளர்க்கவும் முடியாது. அங்கே முடிஞ்ச வரைக்கும் நல்ல டைம் எடுத்து கொஞ்ச நேரம் உங்கள் குழந்தைகிட்ட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஃபோனை கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விளையாடுறதுக்கு தூரமாக அனுப்புறீங்களே. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க நம்மளுடைய கன்வர்சேஷனுக்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் யார்ட்டையாச்சும் பேசும்போது உங்கள் குழந்தை குறுக்க வர, அதுக்காக ஃபோனை கொடுக்கறனால அவள் போய் உட்காந்துருவா, நம்ம பேசும்போது அவர் இடையூறு பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு தப்பு என்னதமாக பண்ணீங்க. உங்களை விட்டு, உங்கள் பாசத்தை விட்டு, உங்கள் உறவை விட்டு உங்கள் குழந்தைகளை ஃபோனை கொடுத்து நீங்களே தூரமாக அனுப்பி இன்னைக்கு அவங்க ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஆமாம் இல்லையானு. ஒரு சாப்பாடு கடையில் போய் உட்காந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு பிள்ளை கையில் ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிடறோம். எதுக்கு? நம்ம சாப்பிட வந்தோன்னே தெரியல. 4 பேர் வந்தால் 4 பேர் கையிலையும் ஃபோனு, எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. சாப்பாடு வருது, சாப்பாடை பார்த்துக்கிட்டு ஃபோனையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க நம்ம ஃபேமிலியோட வந்தோங்கிறதுக்குன்னே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. தயவு செய்து ஃபோனு நல்லதுக்கு தான் பயன்படுத்தணுங்கிறத இப்போவே சொல்லிக் கொடுங்க. படிக்கும்போது ஃபோனு தேவையா இல்லைன்னு சொல்லிக் கொடுங்க. இன்னொன்று, உங்களுடைய உறவை நெருக்கமாக்குங்க. பிள்ளைகளை நான் இடையில ஒரு அப்பாவை போய் பார்த்து நான் கேட்டேன், சார் எப்போ சார் உங்கள் பிள்ளைய கடைசியாக நீங்கள் சோறு விட்டுனீங்க, இல்லை உங்கள் மகன் இன்னைக்கு அவருக்கு 10 வயசாச்சு, எப்போ அவரை கடைசியாக நீங்கள் குளிப்பாட்டினீங்கன்னு கேட்டேன். அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. இது உண்மை தெரியுங்களா? ஏன்னா அவர் 5 வயசு 6 வயசு இருக்கும்போது அப்போட அப்பா தண்ணி எடுத்து ஊற்றிருப்பார் குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட இருந்த அந்த தொடர்பு, டச்சு எல்லாம் விட்டு போச்சு. வரும்போதெல்லாம் பேசுறது, அப்பப்போ தூக்கி விளாடுறது, அதோட முடிச்சு அவர் வேலையை பார்ப்பாரு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆக முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசுங்க. அன்பா நீங்கள் சாப்பிடும்போது 2 வா ஊட்டி விடுங்க, அவரை குளிப்பாட்டி விடுங்க, அவன் சந்தோஷமாக இருப்பான். உங்களை விட யாருமே உங்கள் பிள்ளைய சுத்தமாக குளிப்பாட்டிட முடியாதுங்க, நல்லா அரவணைப்போடு பார்க்க முடியாதுங்க. இந்த டைமை விட்டுட்டிங்கன்னா திரும்ப எதுவுமே கிடைக்காது. 25 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குழந்தை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் பெற்றோர்களே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது உங்களுக்காகவே கிடையாதுங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகம் உருவாக்கப்பட்டது குழந்தைகளுக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த கஷ்டமும் தெரியாது, யாரை பற்றியும் பேச மாட்டாங்க, யாரை பற்றியும் ஒரு கொச்சை வார்த்தையில் ஏச மாட்டாங்க, எதுவுமே தெரியாதுங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த உலகம் அவங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாருமே அவங்களுக்காக வேலை செஞ்சு சர்வீஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. அது ஒழுங்காக செஞ்சோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனை அற்புதமாக கொண்டு வரலாம். இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் போய் சேரணும். எல்லா பெற்றோர்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிடிமானம்னு சொன்னால் அவங்களுடைய குழந்தை தான். அதை விட்டுறாதீங்க. சொத்து கூட சம்பாரிச்சிடலாம், திரும்ப பிள்ளைங்களை சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? விஷ் ஆல் தி பெஸ்ட். எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை, அற்புதமான பிள்ளைங்க, எல்லாரும் சக்ஸஸாக வரணும். நல்லா வேண்டிக்குவோம், கூடயே இருப்போம், கை கொடுத்து காப்பாற்றுவோம், உயர்வோம். சரிங்களா? நன்றி. If ever I had a video, would you think